வணக்கத்துடன். அதாவது மத்திய கிழக்கு பகுதியில மிகப்பெரிய பதட்டத்தை குறித்த செய்திகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் தற்பொழுது வேகமாக பரவிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, ட்ரம்ப் அவர்களை கத்தியால் குத்திக் கொல்வதற்கான முயற்சிகளை எடுப்பதற்குள்ள குத்திக் கொல்வதற்கான ஒரு களத்தோடு, ஒரு சிலரை அமெரிக்காவிற்குள் ஈரானுடைய புரட்சிகர அமைப்பு அனுப்பியிருக்கிறது என்கின்ற செய்தி, இன்று ஊடகங்களில் மிகப்பெரிய பிரதான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. ஒரு முறை துருக்கிக்கு பயணம் எடுக்கின்றார் ட்ரம்ப் அவர்கள். அப்படி துருக்கிக்கு போகின்ற பொழுது அவருக்கு ஒரு எச்சரிக்கை வருகிறது. துருக்கியில் வைத்து நீங்கள் தாக்கப்படுவதற்கான ஒரு களம் அமையலாம் என்று. உடனடியாக ட்ரம்ப் அவர்கள் எப்படியாவது தப்பித்து செல்ல வேண்டும் என்று ஒரு லாரியில் தன்னுடைய பயணத்தை வரையறுத்து கொண்டு தப்பி சென்றார் என்கின்ற ஒரு செய்தி அப்பொழுது பரவலாக பேசப்பட்டது. ட்ரம்ப் அவர்களுக்காக தனியாக ஏற்பாடு செய்த விமானத்தையே தவிர்த்துவிட்டு லாரியின் அடியில் அவர் தங்கி தப்பித்தார் என்கின்ற ஒரு செய்தி, பேசப்பட்ட செய்தி என்பது நீங்கள் அறிந்த ஒன்று. தற்பொழுது ட்ரம்ப் அவர்களை குத்திக் கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு செய்தி சற்று அதிர வைக்கிறது என்பதுதான் நிஜம். ஈரானை பொறுத்த மட்டில் ஈரான் மிக தெளிவாக ஒரு கருத்தை பதிவிடுகிறது. ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த நிமிடம் வரை நாங்கள் அமெரிக்காவோடு எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதை மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது ஈரான். அப்படி என்றால் ஈரானை பொறுத்த மட்டில் ட்ரம்ப் இல்லாத நிர்வாகத்தோடு பேசுவதற்கு அது தயாராகி கொண்டிருக்கிறது என்றுதான் நம்மால் கணிக்க முடிகிறது. ஆனால் ஈரானுக்கு ஆதரவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புரட்சிகர அமைப்பு எதற்காக ட்ரம்ப் அவர்களை கொல்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டும்? 2020ஆம் ஆண்டு சுலைமான் என்ற அந்த புரட்சிகர அமைப்பின் முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருந்த சுலைமான் என்கின்றவரை அமெரிக்கா அழித்து விடுகிறது. அப்பொழுதே இந்த புரட்சிகர அமைப்பு ட்ரம்ப் அவர்களை கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உடன்படிக்கையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பது செய்தி. அதன் காரணமாக அந்த புரட்சிகர அமைப்பை சார்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் ஊடுருவி சென்றிருக்கிறார்கள் என்றும், ட்ரம்ப் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு அவர்கள் தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் பேசப்படுகின்றன. இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசாடும் இது சார்ந்த கருத்துக்களை அமெரிக்காவிற்கு எடுத்து வைத்திருக்கிறது. தற்பொழுது ஊடகங்கள் இதனை விழுந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. நன்றி.